எங்க ஆயா இறந்ததுக்கு அப்புறம் பூ கட்டுறதுக்கும் எதுவுமே கிடையாது அம்மாக்கு. அதால வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு பூ கட்டுறதுக்கு கேட்டிருந்தேங்க. அவங்களும் வந்து அவங்க கடைக்கு பூ வரும்பொழுது எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. என்ன இருந்தாலும் எங்க ஆயாக்கெல்லாம் பிசினஸ் வந்து டெய்லி ரன் ஆகிட்டே இருக்கும் பூவெல்லாம் வாங்குறது. ஆனா இந்த கடையில வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு முகூர்த்தம் நேரம் அப்படின்ற டைம்ல மட்டும் தான் பூவெல்லாம் குடுப்பாங்க. அப்ப மட்டும் கட்டி தர சொல்லுவாங்க. இந்த பூ கட்டுறதுனாலயும் 100 நாள் வேலைக்கு போறது, என்னோட தம்பி வீடு எதிர்க்க கட்டட வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தங்கச்சி பசங்க கூட பேசுறது, தம்பி பசங்கள போயிட்டு பார்த்துட்டு வர்றது, கடைக்கு போறது, என்ன பார்த்துக்கிறது, இப்படியெல்லாம் அவங்களோட வேலைங்கள அம்மா மாத்திக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மாமாவையும், ஆயாவையும் மறக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. தனியா படுத்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. தெரிஞ்சுக்குவேன். அம்மா அழுதுட்டு இருக்காங்கன்னா, ஆனா அவங்களுக்கு போயிட்டு நான் சமாதானம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அவங்கள அவங்களே சமாதானம் படுத்திக்குவாங்க. என்னோட தம்பி வீடு எதிர்க்க கட்டிட்டு இருக்கிறதால, என்னோட அம்மா கேட்பாங்க. "வரியா சும்மா போயிட்டு பார்க்கலாம். ரூம் எல்லாம் எப்படி கட்டிக்கிறாங்கன்னு பார்க்குறியாம்மா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஐய்யய்யோ! இங்க பாரு இந்த தெருவுல அங்க கார உடைஞ்சிட்டு இருக்கு. எனக்கு அந்த இடத்துலலாம் கால் வைக்கும்பொழுது இந்த செப்பல்லாம் போட்டு பழக்கம் கிடையாது எனக்கு. அதனால இந்த மாரி குட்டி குட்டி கல்லு குத்துச்சுன்னா கூட எனக்கு அப்படியே கீழ உட்காந்துக்கிற மாரி இருக்குது. நான் திடீர்னு கீழ உட்காந்துட்டேன்னா, அப்புறம் அப்பா திட்டுவாங்க. வேணாம்மா அப்படின்ட்டு. அட வாம்மா நான் தான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவா நடக்க வச்சு அந்த கார உடைஞ்சிருக்கிற இடத்துல அம்மாவே தூக்கி அந்த பக்கம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நடக்க வச்சுட்டு போவாங்க. இருந்தாலும் எனக்கு லைட்டா கல்லெல்லாம் குத்தும். அந்த வீட்டு வேலைலாம் நடந்துட்டு இருக்கிறதால. வீட்டோட அகலம் 11 அடி தான். ஆனா நீளம் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். இப்போ வெளிய இருந்து பார்க்கும்பொழுது, எனக்கு அந்த வீடே பயமா தெரியிற மாரி இருக்கும். நான் அம்மாகிட்ட சொல்லுவேன், "ஐயோ! எனக்கு பயமா இருக்குது. இங்கருந்து பார்க்கறது. அப்படியே ட்ரெயின் மாரியே இருக்கு." ஒரு பேய் படத்துல அவங்கலாம் வந்து மந்திரம் சொல்றதுக்காக மந்திரம் வாசிப்பாங்க. அதே போலவே தெரியுதும்மா. எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு நான் வரவே மாட்டேன்னா, அதுவும் இல்லாம அங்க பெரிய பெரிய சிமெண்ட் கல்லெல்லாம் உடைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. நிஜமா என்னால முடியாதும்மா. நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வெளிய உட்காந்துட்டேன். அப்ப அம்மா அங்க போயிட்டு, "அட இவ்ளோ தூரம் வந்துட்டு